ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வல்லாரைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ஞாபக சக்திக்கு இது வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தைங்க, நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றது மாதிரி இதை வந்து நம்ம இப்போ பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இலையை மட்டும் பறிச்சுட்டு காம்பு வந்து வேண்டாம், அந்தளவுக்கு வந்து நம்ம கிள்ளியோ இல்லை கட் பண்ணியோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் அளவுக்கு சின்ன கிளாஸ் இருக்குல்ல, 100 ml கிளாஸ், அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு, கொஞ்சமாக அதில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து தக்காளி, ஒரு 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், தேவை அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கு அடுத்ததாக இது நம்ம வந்து கீரையும் ஆஞ்சு வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி, கடுகு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து பெருஞ்சீரகம் தான் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, நமக்கு காரம் தேவை அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே பாசிப்பருப்பில் பச்சை மிளகா போட்டிருப்போம். இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணி, இதை நீங்கள் தேவை அப்படின்னா பூடு கூட சேர்த்துக்கலாம். நான் பூடு வந்து சேர்த்துக்கிறல. ஒரு கைப்பிடி நம்ம எவ்வளோ கீரை கட் பண்ணி வச்சுருக்கோமோ, நான் வந்து 2 கட்டி கீரை கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். நல்லா ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அதில் வந்து கீரை வெந்ததில் வந்து நம்ம சேர்த்துடணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போடணும். ஏன் முன்னாடியே உப்பு போடலை அப்படின்னா, பருப்பில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டோம்னா நமக்கு வந்து வித்தியாசம் வந்து தெரியாது. அதனால் வந்து அதை இதில் ஊற்றுனதுக்கப்புறம், பருப்பு வேக வச்சுருக்கிறத வந்து கீரையில் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்த்தியானது கூட. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கீரை சாதம், அந்த கீரை சாதம்லாம் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கீரை செஞ்சோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பாட்டில் எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட டிடி டிப்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.